மழை காலத்துலயாவலாம் இல்லை மற்ற காலத்துலயாவது மரங்களில் அந்த வேரில் வந்து வேர் அழுகு பூச்சின்னு ஒன்று வருது. அது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு சில மரம்லாம் செத்துடுச்சு. அது என்ன படுத்துன்னு யோசிச்சிருக்கும் போது முன்னாடி யூடியூப்பில் இந்த அபிமான்னு ஒரு மருந்து வந்து விளம்பரம் வந்துச்சு, ஏபிகே. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி எனக்கு அனுப்ப சொன்னேன். அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்புனாங்க. அந்த மரம் சாவறது நின்றுடுச்சு. சாவற மாதிரி இருந்த மரம் கூட வந்து துளிர் வந்து நல்ல பச்சை பசேல்னு நல்லா இருக்குது. நான் இதை வந்து ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணுக்கிறேன். ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுவேன், 1.5 மாதத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இது நல்ல பலன் கொடுக்குது. எனக்கு திருப்தியாக இருக்குது. மரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வேர் வந்து அழுகிடும். அதனால் மரம் வந்து செத்துரும். ஒரு மரம் செத்துடுச்சு. மற்ற மரம் தான் சாகிற மாதிரி ஒரு அந்த சூழ்நிலையை பார்த்து இந்த மருந்தை வாங்கி ஊற்றினேன். சாகாமல் நல்லா துளிர் வந்து மரம் இப்போ நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது. சார் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டம் பரமநதல் கிராமம். என் பேர் தசரதன், விவசாயி. ஒரு 5 ஏக்கரா நிலத்தில் வந்து ஒரு பெரிய தோப்பாக வச்சுருக்கேன். செம்மரம், கோக்கனி மரம், வேப்ப மரம், தேக்கு மரம் அதிகபட்சமாக வச்சுருக்கேன். மழை காலத்துலையாவலாம் இல்லை மற்ற காலத்துலையாவது மரங்களில் அந்த வேரில் வந்து வேர் அழுகு பூச்சின்னு ஒன்று வருது. அது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு சில மரம்லாம் செத்துடுச்சு. அது என்ன படுத்துன்னு யோசிச்சிருக்கும் போது முன்னாடி யூடியூப்பில் இந்த அபிமான்னு ஒரு மருந்து வந்து விளம்பரம் வந்துச்சு, ஏபிகே. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி எனக்கு அனுப்ப சொன்னேன். அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்புனாங்க. அது காசு கட்டிட்டு வாங்கி ஒரு மரத்துக்கும் 100 மில்லி 2 லிட்டர் தண்ணியில் கலந்து மரத்தை சுற்றி பள்ளம் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் இந்த 2 லிட்டரை கலந்து ஊற்றினேன். அந்த மரம் சாவறது நின்றுடுச்சு. சாவற மாதிரி இருந்த மரம் கூட வந்து துளிர் வந்து நல்ல பச்சை பசேல்னு நல்லா இருக்குது. நான் இதை வந்து ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணுக்கிறேன். ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுவேன், 1.5 மாதத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இது நல்ல பலன் கொடுக்குது. எனக்கு திருப்தியாக இருக்குது. மரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வேர் வந்து அழுகிடும். அதனால் மரம் வந்து செத்துரும். ஒரு மரம் செத்துடுச்சு. மற்ற மரம் தான் சாகிற மாதிரி ஒரு அந்த சூழ்நிலையை பார்த்து இந்த மருந்தை வாங்கி ஊற்றினேன். சாகாமல் நல்லா துளிர் வந்து மரம் இப்போ நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது. தேக்கு வந்து ஒரு 1500 தேக்கு வச்சுருக்கேன். செம்மரம் வச்சுருக்கேன், ஒரு 100 வச்சுருக்கேன். வேப்ப மரம் ஒரு 200 300 வச்சுருக்கேன். நெல்லி மரம் வச்சுருக்கேன். மகோக்கனி ஒரு 200 வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய மரங்கள் வச்சுருக்கேன். அபிமான் மருந்தும் கொக்கோமேக்ஸும் வாங்கி நான் வந்து பயன்படுத்துகிறேன். 1 லிட்டருக்கு 20 லிட்டர் தண்ணியில் கலந்துச்சு. ஒரு மரத்துக்கும் 2 லிட்டர் தண்ணியோட அப்படின்னா ஒரு 100 மில்லி மருந்து கலந்து அதில் 2 லிட்டர் தண்ணியில் ஊற்றிக்கலாம். சுற்றி தண்ணியும் நிற்கணும். அதனுடைய எஃபெக்ட் வந்து எனக்கு நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது. நான் வந்து ஒரு 5 மாதத்துக்கு முன்ன பார்த்த மரத்துக்கும் இப்போயும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மரம் தான் இந்த மரம். இது வந்து மகோக்கனி மரம். எல்லா மரமும் இருக்குது. மகோக்கனி இருக்குது, பப்பாளி இருக்குது, தென்னை மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது. அந்த பக்கம் வந்து நெல்லி மரம் இருக்குது. எல்லா மரமும் என்கிட்ட இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த மருந்து நல்லா யூஸ் ஆகுதுன்றது எனக்கு ஒரு மனசில் படுது. இது வந்து நெல்லி மரம். நெல்லி மரம் இதில் ஒரு 200 மரம் இருக்குது. இதெல்லாம் காய் வகையெல்லாம் கம்மியாக இருந்துச்சு, பூ எடுக்கிறது கம்மியாக இருந்துச்சு. இந்த கொக்கோமேக்ஸ் பயன்படுத்தியிருக்கேன். நல்ல துளுலாம் வந்திருக்கு. அடுத்த வருஷம் நல்லா பூ காய் வரும்னு நம்புகிறேன்.